சார் வணக்கம். உங்கள் மோகன்குமார். இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். இது செய்ய காரணம் சார், இத்தனை வருட காலம் இல்லாத ஒரு சட்டம், மக்களை அலைய வைக்கக்கூடியதான ஒரு சட்டம், மக்களை இழிவுபடுத்தக்கூடியதான ஒரு சட்டம். அந்த சட்டம் என்னென்னு கேட்டால், இந்த சட்டம் யார் கொண்டு வந்து தெரியாது. முன்னாடி இருந்தால் டிஎன்கே ஆட்சியில் கொண்டு வந்த சட்டமா இல்லை இப்பொழுது புதுசாக வந்த அரசியல் சட்டமா எங்களுக்கு தெரியாது. நான் என்னுடைய வீடினுடைய ஈவி பில் கெட்டதுக்காக மார்த்தாண்டம் எலக்ட்ரிசிட்டி போர்டு அலுவலகத்தில் செல்லுகிறேன். அப்பொழுது அங்கே பணிபுரியக்கூடிய யாருமே அந்த அலுவலகத்தில் கிடையாது. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. அப்போ என்னோடய பில்லு கட்டுறதுக்கு நான் அந்த அமௌண்ட் பில்லு எவ்வளோ பார்க்குது கொடுத்தோம். கொடுக்கும் பொழுது அந்த நபர் அந்த அதிகாரி என்ன சொன்னேன்னா, இங்கே 500 ரூபாய்க்கு 500 ரூபா வரைக்கும் உள்ள பில்லு தான் கட்ட முடியும், 500 ரூபாய்க்கு மேலே உள்ளதெல்லாம் வெளியில் ஆன்லைனில் தான் அடைக்கணும் அப்படி சொல்லி என்னை திருப்பி அனுப்பினாங்க. அதாவது முதியவர்களே, ஏஜ் எனக்கு 65 வயசாகுது. எனக்கு இப்பொழுது முதியவர்களை மதிக்காத அதிகாரிகள், அப்படிப்பட்ட அலுவலகம் எதுக்குன்னு கேட்குறோம், அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸ் எதுக்குன்னு கேட்குறோம், அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு தான் கேட்குறோம். ஒரு அலுவலகம் இல்லை என்று சொன்னால் அந்த அந்த அலுவலகத்தை இழுத்து மூடுங்க. பணிபுரியாத ஆள் இல்லை இல்லையா? இது யாருக்கு கொண்டு வந்த சட்டம் தெரியவில்லை. மறுபடியும் அங்கேருந்து ஆட்டோ விழித்து மார்த்தாண்டத்தில் வாரம் சேவை, அதாவது சேவை மையத்தில் அங்கே 668 ரூபாய்க்கு 20 ரூபா ஃபைன் இல்லை, 20 ரூபா அவங்க கூலி. 688 ரூபா அடைக்கின்ற நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு வருகிறேன். இந்த சட்டம் எப்போ இயற்றப்பட்டது, யார் கொண்டு வந்தது என்பதை பற்றி நீங்கள் விசாரிக்க வேண்டும். எலக்ட்ரிசிட்டி போர்டு நடக்கக்கூடிய மோசடிகளை குறித்து நீங்கள் விசாரிக்க வேண்டும். ஓரோ அலுவலகத்திலும் சென்றால் பணிபுரியதுக்கு அதிகாரிகள் அந்த அலுவலகங்களில் கிடையாது. அந்த அலுவலக ரூமுகளெல்லாம் காலியாக இருக்கிறது. அங்கே கசேரை மேசை மட்டும் தான் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்டால் மீட்டிங்கும் போயிருக்கு, ஆன்லைன் மீட்டிங்கு, கலெக்டரேட் மீட்டிங்கு, அந்த மீட்டிங்னு சொல்லி மக்களை திருப்பி அனுப்புறது, இழுக்கடிக்கிறது, இது வேலையாகவே காண இருக்கிறது குமரி மாவட்டத்தில். இது முக்கியமாகவே என்ற மாண்புமிகு முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும். பணிபுரிய ஆள் இல்லை என்று சொன்னால் அந்த அலுவலகத்தை இழுத்து மூடுங்கள். ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் என்னுடைய பாசத்துக்குரிய முதலமைச்சர். எனக்கு மட்டுமல்ல, அநேக மக்களுக்கு இதுதான் அனுப்பப்பட்ட துன்பங்கள். ஆகையால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அலுவலகம் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார்.